வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூஷன்லேருந்து தனியாக ப்ளே ஸ்டோரில் ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப் வந்து சிற்பி அகாடமியோட ஆப்பு. இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னா, டெய்லி நம்மளோட மேக்ஸோட ஆப்டிடியூடு அந்த டைமிங்ஸை குறைச்சதுக்காகவும், நம்ம மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காகவும் இந்த ஆப்பில் வந்து நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆப் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கணும். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சிற்பி அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கான அந்த இது வந்துடும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் சிற்பி அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நம்மளோட இன்ஸ்டியூட்டோட எம்பளம் இதில் வரும். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற அந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் அந்த மாதிரி கேட்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நீங்கள் லாகின் ஆகிட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் நம்பர் எதனாலும் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்போதும் ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படின்னா நம்மளோட ஆட்ஸ் இதில் வரும். அது போக கோர்சஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, டெஸ்ட் சீரிஸ், ப்ரீவியஸ் சீரிஸ் கொஸ்டின், சிலபஸ் புக்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸில் நம்ம வந்து மேக்ஸுக்குன்னு தனியாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேஜ்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து புது சிலபஸ் படி டெய்லி 10லேருந்து 20 கொஸ்டின் வரை நம்ம டெய்லி காலையில் ஏர்லி மணி 5 o'clock போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் டெய்லி அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் டெய்லி 10 மேக்ஸ்ன்னு இருக்கும். இதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறையா டெஸ்டஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதில் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் இன்னைக்குள்ள டெஸ்ட்டு 23 பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டில் நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி டெஸ்ட் போட்டிருக்கேன். அதனால் நான் ரீஅட்டெம்ப்ட் கொடுக்குறேன். ரீஅட்டெம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதில் உள்ள நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து உள்ளே போகும்போது உங்களை அடுத்த ஸ்டெப்பு எங்கே போகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அவைலபிள் ஆயிரும். கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கிட்டத்தட்ட 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். 20 நிமிஷம் அந்த டெஸ்ட் ஓடும். உங்களுக்கு கரெக்டாக 10 கொஸ்டின்ஸ் 1 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். 15 to 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி ஆப்ஷன்ஸை குறிச்சிட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நீங்கள் மார்க் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து வரும்போது கடைசி எல்லா கொஸ்டினும் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் தேர்டு ஒரு இது இருக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சப்மிட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எதை அட்டன் பண்ணலை, உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்போ வியூ ரிசல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்கும்போது நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பு, மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் இன்கரெக்ட், கரெக்டு, டைம் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகிரும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் டெய்லி காலையில் நீங்கள் 5 o'clock to 8 o'clock வரை இது வந்து உங்களுக்கு ஆன்லைனாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே நாங்கள் இதை வந்து போட்டு பார்த்துக்கணும், எனக்கு டைம் கிடைக்காது சார், என்னால் 5 to 8 o'clockலாம் நான் பண்ண முடியாது, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், அதாவது வீட்டில் நிறையா வேலை இருக்குது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரீ டைமில் போட முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட 25 ரூபா கொடுத்து ஜஸ்ட் 25 rupees கொடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பை நவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்போலாம் 24 hours எப்போனாலும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த டைம்னாலும் நீங்கள் அதை போட்டு பார்த்துக்கலாம். 24 hours அவைலபிளாக இருக்கும். அதுபோக நீங்கள் எத்தனை டைம்னாலும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ரீஅட்டெம்ப்ட் கொடுத்துக்கலாம். எத்தனை டைம்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதனால் நமக்கு வந்து டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்மளோட இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். தேங்க்யூ.